அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 இலக்கண பகுதியில் விடைகளின் வகைகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். விடை வகைகள் 8. சுட்டு விடை. சுட்டி கூறுவது. நூலகம் எங்குள்ளது? நூலகம் வலப்பக்கத்தில் உள்ளது. சுட்டி சுட்டு விரலால் சுட்டி கேட்கும் வினாவுக்கு விடையளிப்பது சுட்டு விடை. அடுத்ததாக மறைவிடை. மறுத்து கூறுதல். கடைக்கு போவாயா? போக மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து அந்த கேட்ட வினாவுக்கு எதிராக மறுத்து சொல்வது தான் மறைவிடை. அடுத்ததாக நேர்விடை. நேர்விடை என்றால் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு பதில் செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு உடன்பட்டு கூறுவது தான் நேர்விடை. கடைக்கு போவாயா? போவேன். இதை செய்வாயா? செய்வேன். படிப்பாயா? படிப்பேன் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு உடன்பட்டு சரி ஒற்றுக்கொள்வது தான் உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஏவல் விடை. மறுப்பதை ஏவி கூறுவது. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், இதை செய்வாயா? செய்வாயான்ற கேள்விக்கு செய்வேன்னு சொல்லாமல் செய்ய மாட்டேன்னு சொல்லாமல் நீயே செய் அப்படின்னு ஏவி கூறுவது. அதோடைய ஆன்சர் பாருங்க, மறைவிடையில் சொன்ன மாதிரி அவங்க மறுத்து கூறுறாங்க. ஆனால் அது எப்படி வந்திருக்கு? இங்கே மறைவாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா மறைவாக வந்திருக்கு. இதை செய்வாயானா அவன் அங்கே செய்ய மாட்டான்னாலும் திருப்பி எப்படி சொல்கிறான்? யார் அவங்கள கேள்வி கேட்டாங்களையோ அவங்களையே அதை நீயே செய் அப்படின்னு ஏவி கூறுவதனால இது ஏவல் விடை ஆயிடுச்சு. ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக மற்றொரு வினா கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா? அவருக்கு என்னன்னா வருவார், ஆனால் அதை எப்படி கேட்குறாரு? நான் வராமல் இருப்பேனா? ஊருக்கு வராமல் இருப்பேனா? நீ படிச்சிட்டியா? படிக்காமல் இருப்பேனா? அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில வினாவாகவே திருப்பி விடையையே வினாவாக அவர் கேட்குறாரு. என்னுடன் ஊருக்கு வருவாயா? நான் வராமல் இருப்பேனா? வினாவுக்கு விடைய வினாவாகவே கேட்பது தான் வினா எதிர் வினாதல் விடை. அடுத்ததாக உற்றது உரைத்தல் விடை. விடை ஏற்கனவே அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? விடையானது ஏற்கனவே நேர்ந்ததை பற்றி குறிக்கும். உற்றது ஏற்கனவே அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கும். நீ விளையாடவில்லையா? எனக்கு கால் வலிக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கால் என்னது வலி இருக்குது. உற்றது உரைத்தல் விடை நடந்த ஒன்றை சொல்கிற மாதிரி இருக்கும். நீ விளையாடவில்லையானா எனக்கு கால் வலிக்கும், இதை எழுதலையானா கை வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததா ஊறுவது கூறல் விடை. இந்த விடையானது என்னன்னா இனிமேல் எனக்கு என்ன வரப்போதோ அதை பற்றி சொல்கிறதா இருக்கும். நீ விளையாடவில்லையா? கால் எனக்கு வலிக்கும், ஏன்னா இனிமேல் தான் எனக்கு வலிக்க போகுது. இது எதிர்காலத்தை பற்றி சொல்கிறதா இருக்கும். ஏற்கனவே பார்த்த உற்றது உரைத்தல் கடந்த காலத்தை சொல்கிறதா இருக்கும். இறந்த காலத்தை பற்றி கூறுவதாக இருக்கும். ஆனால் ஊறுவது கூறல் இனிமேல் எனக்கு வரப்போகுது, ஏன்னா அது எதிர்காலம். நான் விளையாடுனா எனக்கு கால் வலிக்கும், எழுதுனா எனக்கு கை வலிக்கும், டான்ஸ் ஆடினா எனக்கு கால் வலிக்கும். அந்த மாதிரி எல்லாமே இனிமேல் வரப்போகிறத பற்றி பேசுறதுனால அது என்னது? ஊறுவது கூறல் விடை. அடுத்ததா இனமொழி விடை. விடைக்கு இனமா மற்றொன்று கூறது. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், உனக்கு பாடல் பாட தெரியுமா? எனக்கு ஆட தெரியும். நான் கேட்ட கேள்வி என்னன்னா பாடல் பாட தெரியுமான்னு. ஆனால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? எனக்கு ஆட தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கு இனமாக மற்றொரு விடையை எழுப்புறாங்க. உனக்கு எழுத தெரியுமா? இல்லை, எனக்கு வரையதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? வினாவினுடைய வகைகள் சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இந்த 3 விடைகளுமே அந்த கேட்ட வினாக்களுக்கான விடை நேரடியாக, அதாவது வெளிப்படையாகவே வரும். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை இந்த 3 விடையுமே வெளிப்படையான விடைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இனமொழி விடை. இந்த 5 விடைகளுமே குறிப்பு விடைகள், அதாவது குறிப்பாக உணர்த்துற மாதிரி இருக்கும். அதனால என்னது குறிப்பு விடைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வினா வகைகள் மொத்தம் 8. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை இந்த 3 விடைகளும் வெளிப்படையான விடைகள். ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இனமொழி விடை இந்த 5 விடைகளுமே குறிப்பு விடைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த அனைத்து விடைகளுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.